அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு முஸ்லீம் அனுபவிக்கிற சோர்வு, நோய், கவலை, துக்கம் இதெல்லாம் தாண்டி ஒரு முள்ளு குத்துனா கூட அதுக்கு பகரமா அல்லாஹ் அவனுடைய பாவங்களை மன்னிக்கிறானா. எவ்வளவு பெரிய ஹதீஸ் பாருங்க. சில நேரம் நம்ம மனசு ரொம்பவே கஷ்டப்படுது, யார்கிட்டயுமே சொல்ல முடியாத அளவுக்கு வலி இருக்கு. ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு ப்ராப்ளம், என்ன தப்பு பண்ணேன்னு உள்ளுக்குள்ளேயே நம்ம கேட்டுக்கிறோம். அந்த நேரத்துல இந்த ஹதீஸை நினைச்சுக்கோங்க. நீங்க அனுபவிக்கிற அந்த பெயின், அந்த ஸ்லீப்லெஸ் நைட்ஸ், அந்த சைலண்ட் இயர்ஸ், இது எதுவுமே வேஸ்ட் ஆகல. ஒவ்வொரு நொடியுமே அல்லாஹ் உங்களோட பாவங்களை மன்னிச்சிட்டு இருக்கான். நீங்க வெரி ஸ்ட்ராங்கா இருக்க முயற்சிக்கிறீங்க, உள்ள உடைந்து போயிருந்தாலும் அந்த சைலண்ட் ஸ்ட்ரகிள்ஸையுமே அல்லாஹ் பார்த்துட்டே இருக்கான். நீங்க சொல்லாம இருந்த பெயின் கூட அல்லாஹ்க்கு தெரியும். சபர்னா என்ன? கஷ்டம் இல்லாதது இல்ல, கஷ்டம் இருந்தாலும் அல்லாஹ் மேல நம்பிக்கையை விடாம இருக்கிறது தான். நீங்க இப்ப அனுபவிக்கிற கஷ்டம் உங்களை உடைக்க வரல, உங்களை சுத்தப்படுத்த வந்திருக்கு. ஒரு நாள் இது எல்லா வழியும் முடியும். அப்போ நீங்க தெரிஞ்சுக்குவீங்க, ஒவ்வொரு கண்ணீரும் வீணா போகல, அது உங்களை மறுமைக்காக தயார் பண்ணிச்சு. அவங்க எல்லாருக்கும் அது செய்வான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.